ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹெல்மெட்டில் ரெடி பண்ணுற மாதிரி, ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி. ஸோ இதான் அந்த மொபைல் வைக்கிற ஹோல்ட்ரு. ஸோ அதுக்கு தனியாக ஒரு நெட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெதர் மாதிரி இதில் தான் வச்சு நம்ம கட்டி அந்த டேப் மாதிரி பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டிஸ் ஓகே, ஃபுல்லாக லெதரில் தான் இருக்குது. கொஞ்சம் கேப் மாதிரி இருக்குது, தாங்கும் தான் நினைக்கிறேன். ஃபிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கைஸ். அதுக்கப்புறம் கூட வந்து அது கூட ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று தராங்க. ஸோ கொஞ்சம் ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை எடுத்து அப்படியே என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இதுவுமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அப்படியே ஹெல்மெட்டை வச்சு ஓப்பன் பண்ணிப்போம். அப்படியே இதை வச்சு மாட்டுவோம். நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது. ரிசல்ட் எப்படி வந்துடல, இப்படி வச்சு அப்படியே மாட்ட வேண்டியதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க பின்னாடி, அப்படியே வச்சு மாட்டுற மாதிரி. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்க ஒன்று காமிக்கிறவங்களுக்கு தெளிவாக பாருங்க. இந்த ஸ்லாபில் விட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிட்டோன்னா அது அப்படியே ஃபிட் ஆகிக்கும். அப்படி எடுத்துக்கலாம், அப்படி போட்டுக்கலாம். இதுதான் ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறது. ஃபோன் நம்மளை விடாமல் வச்சுக்கிறதுக்கு அந்த லாக் தான் தாங்கும். ஸோ இருங்க போட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக கைஸ் கொஞ்சம் போடும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்படி உள்ளே வச்சு அந்த நாட்டை கீழே கொண்டு வந்து கொஞ்சம் போடுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் நம்ம உள்ளே வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து கட்டிட்டால் போதும். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் போட்டு வச்சு இன்னொரு பக்கம் இருங்க, அப்படியே திரும்ப வச்சு அந்த ஸ்டாப்பை வந்து அந்த பின்னுள்ள விடணும். அதை விட்டு அது ஸ்டாப் பின் பண்ணிட்டோன்னா வேலை முடியுது. ஆக்சுவலாக அது தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஓகே தான், கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு டைட் பண்ணிப்போம், அப்போ தான் வந்து ஃபோனு கீழே விழாமல் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெட் எடுத்து போட வேண்டியதான். எடுத்துகிட்டு இதில் வச்சு அப்படியே ஒரு இது பண்ணி விட்டால் முடிஞ்சிடும். பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து அந்த நெட் எடுத்து டைட் பண்ண வேண்டியதான். சிம்பிள் கான்செப்டில் தான் இருக்குது. ஃபோன் வந்து தாங்குமான வெளியே வச்சு ட்ரை பண்ணதில்லை, நான் பண்ணேன். பட் ஆனால் ஃபோனை வச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க. சரி, டைட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பக்கம் வச்சு டைட் பண்ண வேண்டியதான். சிம்பிளாக அப்படியே சுற்ற வேண்டியதான். அதுவும் வந்து அப்படியே டைட் ஆகிடுது. அவ்வளோதாங்க, அப்படியே ரெடி ஆகிடுது. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே நம்ம ஃபோனை வச்சுக்க வேண்டியதான். இப்படியும் வச்சுக்கலாம் போல், இப்படி திருப்பி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஃபோனை மட்டும் நம்ம டைட் பண்ணிக்கணும், அதை லூஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே டைட் பண்ண வேண்டியதுதான். சிம்பிள் கான்செப்ட் தான். கொஞ்சம் வேகமாக போகும்போது கீழே விழுமான்னு தெரியல, நாங்கள் தான் நினைக்கிறேன். அப்படியே வச்சு டைட் பண்ண வேண்டியதாங்க கைஸ். அதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு விழாத மாதிரி தான் இருக்குது. நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம விளாக் வந்து இதில் தான் கண்டினியூ ஆகும் ஷூட் பண்ணுறது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், சி யூ, டாட்டா.